என்னம்மா 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 எனக்கு நிலைமை பாத்தீங்களா உங்க மைண்ட்ல நிலைமைய பாருங்க. என்னம்மா என்னம்மா புரியலமா எனக்கு என்னமாச்சு சுவாமி சுவாமி எப்படி அம்மா வீட்டுக்கு வரும்போது எப்படி அழுதுனே வரா பாரு உன் தங்கச்சி இதோ பாருங்க எந்நேரமா அழுது கடைசி முகமா இருக்கவே கூடாதுங்க. ஒரு பொருந்து வீட்டுக்கு வர்றவங்க இப்படி அழுது வந்தா அண்ணன் கூட விருத்திக்கு ஆகுமா? சொல்லுங்க நீங்க எந்நேரமா அழுவுறியே எங்க அண்ணன் நான் குறையா வச்சுக்கிறாரு என்ன குறையா வச்சுக்கிறாரு அண்ணா அந்த ஆளே குறையா எப்படி இந்த உடம்பு எப்படி ஆயிடுச்சு அண்ணா? என்னமாச்சு அவர் நிலைமைய பாத்தீங்களா? என்னமா அண்ணா என்னமா உங்க மைத்துல நிலைமை உங்களுக்கு பார்த்து தெரியலையா? தெரியலையேம்மா. நாத்து போயிட்டு வரா டேய் நாத்து எடுத்துட்டு வரா பையன் டேய் நாத்து எடுத்துட்டு வரல குட்டில இங்க மீன் புடிச்சிட்டு இல்ல நாத்து எடுத்துட்டு வரா துணி தாளிச்சிட்டு ஓட்டுக்கு சாராய கடைக்கு போய்ங்கறாங்க. எங்க போவாங்க? பாத்ரூம் போவாங்க. அதுக்கு இது ஜட்டி அண்ணா சுவாமி ஒரே வந்து மாட்டை போட்டு தேய்ச்சி விட்டு விட்டு மாடு அங்க மேய் சொல்ல கலப்பு கை விட்டு வர மாதிரி வராரு. அவரு கேட்க மாட்டேன் நான் மட்டும் தலை மேல போட்டு தங்கச்சி ஒரு வீட்டுல கூட இருக்கும் அது ஒரு வீட்டுல இருக்கலாமா அது ஒரு ஆத்தா பகவான் விட்டு சண்டை சண்டை பகவான் விட்டு சண்டை சுவாமி ஐயோ பாரு வந்து கலகம் பண்றான். உன் தங்கச்சி ஆடுவது போறவங்க வரவங்க எப்படியா கேள்வி கேட்பாங்க. ஏன் ஆடுவது எங்க அண்ணன் பாரு ஐயோ பாமா இருக்காரு அண்ணா ஐயோ எங்க அண்ணன் இந்த நிலைக்கு போன காரணம் அப்படியே சேராடு வச்சுக்க போலுது அண்ணா புத்துக்கு மருந்து வச்சு எனக்கு தெரியாதுன்னு உட்காந்துக்கிறான் அவன். மரம் ஊத்துருவான். அப்புறம் நான் போய் அவங்க கிட்ட போறேன். எல்லாத்தையும் பண்றதா பண்ணிட்டு என் அண்ணனை எப்படி உட்கார வச்சுக்கிட்டு பாரு. எங்க ஐயா விஷயத்துக்கு வந்துக்கிறேன். சொல்லுமா நீ என்ன உரை கேட்டமா? அண்ணா பாமர மக்களுக்கு படியளந்து விட்டு வருகிறேன் என்று உரைத்தார். சரி சரி படிகளக்க தான் செல்கிறீர்களே என்ன ரூபத்துடன் செல்வீர்களே அப்படி நான் கேட்டதற்கு பஞ்சமுக சேவையோட காட்சி அளித்து கேட்போருக்கு கேட்க வரங்களை கொடுப்பது தான் வழக்கன்ற ஒரு கணவன் சொன்னாரு. அப்படி என்றால் நான் பஞ்சமுகத்தை பார்த்ததே கிடையாது. அண்டவன் எனக்கு அந்த பாக்கியம் கிட்டுமா என்று உரைத்தேன். கேட்டதற்கு சரி நான் பாமர மக்களுக்கு படி அளந்து விட்டு பஞ்சமுக சேவை உனக்கு காட்சி தருகிறேன் என்று உரைத்து விட்டு சென்றார். சரிமா நானும் அன்னார் வருவார் 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 என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பிரம்மனாகப்பட்டவன் கைலாயத்துக்குள் புகுந்தார். ஏய் ஒண்ணு கதையை பேச வைங்க. அம்மாவோட துக்கத்து கொண்டாரு. உனக்கு என்ன அவங்களுக்கு துக்கத்துக்கு கொடுங்க. என்ன வருது? வந்து
டேய் என்ன வருது அவளை பார்த்தாலும் வருது. நீ போ உள்ள போ அது- அவ அழுதுகிறா அவளை கேள்விப்பட்ட மாதிரி பண்ணிக்கிற சாவச்சிருவோம் அண்ணா என்னம்மா அந்த வேலை பிரம்ம தேவனாகப்பட்டவன் அவன் 5 சிரத்தை கொண்டு அங்க வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டான். பிறகு அமர்ந்தது எனக்கு என்ன தெரியும்? பஞ்சமுக சேவை என்றால் 5 முகம் தானே. வந்து இருப்பது பிரம்மனா இல்ல படியளக்கும் பரமனா என்று வித்தியாசம் தெரியாமல் அவருக்கு பதி சேவை செய்து விட்டேன். கணவனுக்கு செய்ய வேண்டிய பரிசாவை பிரம்மனுக்கு செய்து விட்டார். பூஜை செய்து சுவாமி நித்திரையில் இருக்கிற ஆட்சியில அதனால அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவர் மடியில் சாய்ந்து உறங்கி விட்டேன். வந்தார் அந்நிறத்தில் பிரம்மன். அப்புறம் பரமன் வந்து விட்டார். பரமன் வந்து பார்த்தவுடன் சினமாக விட்டது பேர்ந்து விட்டது. எப்படி? ஏனென்றால் நம்முடைய மனைவியாகப்பட்டவள் ஆமா மாற்றான் மடியில் படுத்து உறங்குகிறாளே அப்படி என்று அவருக்கு சினமாக விட்டது. கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து அடியே பார்வதி எத்தனை நாளாக உனக்கும் அவனுக்கு கள்ள தொடர்பு என்று என்னை கேட்டு சிவலோகத்துல கூட கள்ள தொடர்பு நாற்காலில இருந்துதா? என்ன குடும்பமா இல்ல என்ன குட்டி சோறு இது? சிவலோகத்துல கூட கள்ள தொடர்பு இருக்குது. என்ன அது பகவான் கள்ள தொடர்பு பார்த்தா அநியாயம் அண்ணன் தங்கச்சி ஆண்டா போயிட்டு இருக்குது. இது என்னடான்னு கேட்டா கள்ள தொடர்பு இருக்குது. பகவான் ரொம்ப எல்லாரும் நீ பகச்சுக்காத. நான் ஒண்ணு கேக்குறேன், PhD டாக்டர் மாதிரி வந்துக்குது. அது என்ன கவலை வாடுது? எப்படி பாத்து கல்யாணம் 2 பேரும் சொன்னா கூட பரவாயில்ல. ஒரே அளவுக்கு திட்டமா பாசமாட்டு பயங்கரமா இதுவா சொன்ன அப்படியே இருக்கிறீங்க. காம்பினேஷனே சரியில்லாத கொண்ட மரியாதையா உள்ள போறீங்களா? பாத்து கல்யாணம் மண்டியில நல்ல மாப்பிள்ளையா பாக்குறது போல அந்த அண்ணா சிரிக்கி சிரிக்கி எவ்வளவு அழகா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஏன்னா பாத்து குத்துந்தா கூட பொண்ணை பார்த்தா அம்மா பேர் சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு யாருன்னா கொடுக்கல. தங்கமணி நாடகம் எப்படி வளர்த்து பலன்டா தப்பா சொன்னா இவரு அண்ணா ஒரு ஆண்டா சுருக்கோட்டெல்லாம் போகுது. இது கள்ள தொடர்பு குடும்பம், இது அது நல்ல தொடர்பு குடும்பம். கோய் போட்டுறாரு அண்ணா அதிக கோய் போட்டுறான். சொல்லுமா. அப்போது அங்க வந்தவ என்னுடைய கணவர் இல்லை மாட்டான் என்று தெரியாமல் பூஜை செய்து விட்டேன் என்று கோபமான என்னை தாசி வேசி அப்படி என்றெல்லாம் உரைத்து விட்டார். கோபத்தில் நான் என்ன உரைத்தேன்? தவறு அனைத்து உங்கள் மீது. எப்படி என்ன உரைத்து சென்றீர்கள்? பஞ்சமுக சேவையோட காட்சி தருகிறேன் என்று உரைத்து சென்றீர்களே. எனக்கு இதுவரை நான் பஞ்சமுக சேவை பார்த்தது நான் பார்த்தது கிடையாது. பஞ்சமுக சேவை என்றால் என்ன என்று கேட்டதற்கு 5 முகம் தான் பஞ்சமுகம் என்று உரை சொன்ன. வந்தது அவரும் 5 முகம், வந்திருக்கு பிரம்மனுக்கு 5 முகம், பரமனுக்கு 5 முகம். எனக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்? எனக்கு தெரியாது. தவறெல்லாம் உங்கள் மீதுதான். அதனால் ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு இருவரில் யாரோ ஒருத்தவங்க தான் 5 சிரம் இருக்கணும். அப்படி என்றால் நீங்க 5 சிரத்தோட இருக்க போறீங்கன்னா அந்த பிரம்மனுக்கு இருக்கிற 5வது சிரத்தை கொய்து விடுங்கள் என்று உரைத்தேன். வெட்டிய சிரமாகப்பட்டியது என்னவானது? ஆணவத்தோடு ஏளனம் செய்து சிரித்தது. அடே ஈசா, உனக்கு தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் என்னை தொட்டுப்பார் என்று தொட்டுப்பார் என்று அழைத்த பிறகு இவர் சும்மா விடுவாரா? இவர் தொட்டார். அவர் கையை பற்றி கொண்டார். பிரம்ம கபாலமானது அந்த 5வது சிரமான பிரம்மனோட சிரம் பிரம்ம கபாலமாக மாறி அவர் கையை பற்றி கொண்டது. பற்றிய உடனே அவருக்கு பித்து பிடித்தது. பசி எடுக்குது என்று பசி என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையை நீங்க தான் மாத்த வேண்டாம். சுவாமி கஷ்டப்படுறாரு பாருங்க. ஐயோ சுருகாட்லாம் போய் உழுந்து பறந்துக்கிறாராமா அவரு. ஐயோ என்ன செய்வது? பிணத்தை தின்னார். பாமர மக்களிடம் யாசகம் பெற்றும் கொடுத்த வண்டியா சோறு போட்ட. ஆனா பசி ஆறல. என்ன பிரம்மகபால பசி தீரவில்லை. சுவாமி சீக்கிரமா எங்க அண்ணன் நல்லா
அண்ணனை குணமாக்க வேண்டும் என்றால் அது உன்னிடத்தில் தான் இருக்கிறது. எப்படி? நீங்க உடம்பெங்கும் தங்கமயமாக இருக்கிறாய். ஆமா. அந்த தங்கமயமாக தங்கத்தெல்லாம் அப்படியே சுத்தமா? அது இல்ல, தங்கமயமாக இருக்கிற உன் உடலிலே கையில உள்ள ஒரு வளையலை மட்டும் உடைத்து விடு. அந்த உடைமட்டு வளையலை எடுத்து நெற்றியில கீறினால் உதிரமானது பெருகட்டும். அந்த உதிரத்தை எடுத்து வெள்ளை சாதத்திலே கலந்து உதிர சோறாக அதை எரிவித்தார். எதிர்பட்டு வரும்போது அவன் மீது எரித்தால் அந்த பிரம்மகாபாலம் அந்த சிகப்பு சாதத்தை ரத்த சாதத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். சீக்கிரமா போது உன்னுடைய கணவன் எதிர்பட்டு நீ வரவே கூடாது. அவர் எதிரில் வரப்படக்கூடாது. அப்படி வந்தாலும் அந்த பிரம்மகபாலத்தின் முகத்தை விழிக்கவே கூடாது. அப்படிதானே? வேற எதுவும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்லமா? அப்படியே அவருடைய குறை தீர்ந்தா போதும். அது போதும். நான் சென்று வருகிறேன். எப்படியோ என்னுடைய கணவன் கையில் இருந்த அந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது விலகிவிட்டது. அது போதும். யாரது? அறுபட்ட சிரமா, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு திறமை இருந்தால் இதோ அறுபட்ட சிரம் பேசுகின்றேன், அதை எடுத்து பார். அடப்பாவி, இவ்வளவு காலமாக என்னுடைய கணவனின் கையை பற்றி கொண்டு நீ சித்திரவதை செய்தாய். என் படியளக்கும் பிரம்மனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்ததால், பரமனுக்கே இப்படிப்பட்ட நிலை என்றால் பாமர மக்கள் என்ன செய்வார்கள்? உன்னை சும்மா விட போவதில்லை. இப்பொழுதே உன்னை ஆழ்கடல் பிடித்ததடா.
கருமாறி கருமாறி பிடித்தது யாருக்கு? என் கணவருக்கு. ஏன்? எதற்காக? ஏன் புத்தி பிடித்தது? எதற்காக எனக்கு நிலை இருந்தது? ஏழு மண்டலத்திலே சிறந்த மண்டலம் அதுவே துருவமண்டலம். துருவமண்டலத்தில் வாழ்ந்திருந்தான் யார் தெரியுமா? தூர்வாச மகன். அப்படி தூர்வாச முனிவன் துருவமண்டலத்தில் வாழ்ந்திருந்தான். நாரதன் காலையில் எழுந்தான். காலை கடிந்து பிடித்தான். கழகத்தை வழி கிடைக்கவில்லை என்பதற்காக சென்றான். எங்கே? துருவமண்டலம். சென்றவுடனேயே பார்த்தா தூர்வாச முனிவர் ஆறுமையா நாரதரே என்று அழைத்தான். ஏன்? தூர்வாசர் 1, நாரதன் 2, பாலகிரி 3, நாயன்மார் 4, 7 பேரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். யாரிடத்தில்? மருத்துவரிடத்திலேயே பாடத்தை படித்தவர்கள். நாரதரை பாடசாலையில் பார்த்தது அப்போதெல்லாம் இல்லாமல் இந்த நேரத்திலேயே என்னை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறீரே அப்படின்னு கேட்டால் தூர்வாச மகரிஷியானவர் நண்பனாசியை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பார்த்து விட்டு வாழாம் என்று வந்தேன் தூர்வாசரை என்று உரைத்தார். ஆனால் என்ன நண்பா? ஆமா, என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? எனக்கு என்னையா வேலை இருக்குது? அல்ல பகல வருகிறாளையும் சிவனல்லவா நான் துதிப்பாடி கொண்டிருக்கின்றேன். அவருடைய அருள் கிடைக்கும் என்று என்பதற்காக உரைத்தான். நாரதன் சிரித்தான். ஏன் சிரிக்கின்றாய்? உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாமல் அந்த ஈசனை நீ வணங்குவார். உமக்கு இருப்பது 22 கண்கள், 3 கோடி ரோமம், ஒரு ரோமத்துக்கு 7 முழம் கோபம், தவாபலம், கண்களிலே சிறந்தவர் நீங்கள். அப்படி இருக்கும்போது தூர்வாச முனிவரையே 3 நேத்திரம் பெரியதா 22 பெரியதா?
22 கண்கள் இருக்குதா? யாருக்கு? எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா கோபம் தூர்வாசம் இருக்குது. நமக்கு 22 கண் நேத்திரி இருக்குது. சபாஷ்! ஆலோசனை 161 அப்பளவர். வார்த்தை 16 ஒருவர். மூத்தவரா தந்தா திவ்யா தாதா கோடி கருவை சொல்லிக்கிறார். அவன் விரட்டியா. 1 கோடி பேர் நான் சொல்லலாம், 1 லட்சம் பேர் நான் சொல்லலாம், 4 பேர் நான் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் கற்றாண்ட புலவர்கள் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 66 இலகானம், 26 தத்துவம், காவியம், நந்தம், நன்னூர், இலக்கணம், இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கற்றாண்ட பெரியோர்கள் இச்சபையில் வீற்றிருக்கின்றார்கள். நமக்கு என்ன தெரியும்? கற்றது கைமண்ணளவு, கரைகானது உலகளவு. ஒற்றை கமல் ஓதிக்கொண்டு வருகிறார் ஒவ்வொருக்கும் மெத்தை. மெத்தைக்கு வெறுமந்தம் கூறாது எவ்வொரு கருத்தை மீது கம்பர் எழுதியிருக்கின்றார். அப்படி என்றால் கலைமகளே ஒரு பாகத்தை எடுத்து 4ஆக பிரித்து கலைமகள் படிப்பதே 1/4 பங்கு தான். கலைமகளே கரையேறவில்லை. நம்மெல்லாம் ஏமாத்திரம். அப்படி இருந்தாலும் 22 கண்கள் சவாபால் மனத்திலே சிறந்தவர். அப்படி இருக்கும்போது அந்த ஈசனையாக நீ வணங்குற, அவன் தான் உன்னை வணங்க வேண்டும். அது நினைக்குமா? ஏன் எல்லா முனிவரும் சாபம் கொடுத்தா தவாபலம் குறையும். ஆனா தூர்வாச சாபம் கொடுக்க கொடுக்க அவருக்கு அதிகமா வலிமை உண்டாகும். அப்படி நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா பழகியா? அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போதே செல்ல வேண்டும். எங்கே? சத்தியமாக செல்ல வேண்டும். அவனை வணங்கச்சல் உன்னுடைய பாதத்தை என்று சொன்னார். பார்த்தார் சினாப்பிருந்தது. ஓடி வந்தார் தூர்வாசன். சத்தியலோகம் கலைமகளும் நிர்மதியும் அமர்ந்திருந்தார்கள். தூர்வாசன் வந்திருக்கிறேன் வந்தவா என்னுடைய பாதத்தை வணங்கி தெரியல. பார்த்தார் தூர்வாசா, உன்னை படைத்தவன் நான். அப்படி இருக்கும்போது உன்னுடைய பாதத்தை நான் வணங்குவதா? உனக்கு கல்வி கொடுத்தது என்னுடைய மனைவி கலைவாணி. உன்னுடைய பாதத்தை நான் வணங்குவதா? நடக்காது என்று சொன்னான். வணங்க முடியுமா முடியாதா? உனக்கு 5 சிரம் இருப்பதனால் உன்னுடைய சிரம் என்னுடைய பாதத்தை வணங்க மறுத்தது. உன்னுடைய 5 சிரத்தில் ஓ சிரம் அறுபடை என்று உரைத்தார். ஆடவன் தான் வணங்க மறுக்கலாம், பெண்ணா பிறந்தவர் வணங்கி இருக்க வேண்டும் அல்லவா? அடி கலைவாணி, கல்வியே வேண்டவாம் என்ற ஆணவத்தை கொண்டு விட்டாயா? எப்போது என்னுடைய பாதத்தை வணங்கி நீ மறுத்தாயோ, நீ கற்ற கல்வி இந்த பூ உலகில் கலைமகளே 1/4 பங்கு படிப்பதற்கு காரணம் தூர்வாசர் கொடுத்த சாபம். சாபத்தை ஏற்றுக்கொண்டோம். பார்த்தார், ஓடி வந்தான் கைலாயம். நானும் என் கணவரை விட்டிருந்தோம். வந்தவுடனே பார்த்த வணங்குறா என்று சொன்னார். தூர்வாசா, படியலக்கம் கட்டனான். அப்படி இருக்கும்போது உன்னுடைய பார்த்து நான் வணங்குவதா? வணங்க முடியுமா முடியாதா? வேண்டும் என்றால் என்னுடைய பார்த்து வணங்கி, வணங்க முடியாது. எப்ப என்ன வணங்க நீ மறுத்தாயோ, இந்த பூ உலகில் கொடுத்தார். நான் வணங்க மறுத்ததா? ஏ பார்வதா, என்ன வணங்க மறுத்தாய் அல்லவா? உன் கணவரானவர் பித்து பிடித்து ஆடி வருகின்ற பொழுது அந்த பிரம்மாத்தி தோஷம் உன்னையே தொடர வேண்டும். நீ அழகாக வேண்டும். கொடுத்தார் சாபம் நமக்கு. ஓடி வந்தான். கணவர் படியலுக்கு சென்று விட்டான். அமர்ந்திருந்தான். அப்போ நான் கேட்டேன், சாமி, உடைய பஞ்சமுக தரிசனம் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். இப்போது நேரமில்லை பார்வதா, படியார்ந்த திருமண நேரத்தில் பஞ்சமுக தரிசனம், என்னுடைய 5 முக தரிசனம் முக கலைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஓடி வந்து பார்த்தா சாவி பிரம்மதேவன், 33 கோடி தேவர்கள், 41 ரிஷிகள், கிண்ணரர், கிம்புடரர், கண்டகாண்டர்,
அஷ்டவத்துகள் என்று சொல்லக்கூடிய தேவர் மூவர் யாவருமே அமர முடியாத சிவனுடைய ஆசனம் தன்பாசனம். பாவி பெருமான் வந்து அமர்ந்திருந்தான், கணவன்தான் வந்து அமர்ந்திருக்கின்றார். அப்படி என்பதற்காக பஞ்சமுக தரிசனத்தை காண வேண்டும் என்று சொன்னமே, அவர் தான் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று அறியாவண்ணம் சென்றியார் கணவருக்கு செய்ய வேண்டிய பாத பூஜை பாவி பெருமனுக்கு செய்தேன். செய்த உடனே பணியனுக்கு சென்ற கணவர் வந்து விட்டார். வந்த உடனே பார்த்தார், ஏ உமா, சாபத்தை என்று கண்டார். சுவாமி, நான் குற்றம் செய்தேன் என்று எனக்கு சாபம். அடி பாவி, நான் மாற்றாளுக்கு வாத பூஜை செய்து கொண்டிருக்கின்றாயே, சுவாமியே என்னை மன்னித்து விடுங்கள். ஏன் பாவி பிரம்மதேவன் யாருமே அமர முடியாத உன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்து அவன் பூஜை ஏற்றுக் கொண்டார் என்றால் காரணம் அவனுக்கு மைந்து சிரம் ஆணவத்தை கொண்டு உனது பூஜையை அவன் ஏற்றுக்கொண்டான். இன்று முதல் நீயா அவனா என்று தெரிந்த வண்ணம் நான் உன்னுடைய இடபாத்தில் அமர மாட்டேன். உன்னை விட்டு பிரித்து செல்கிறேன். சினம் பிறந்தது பெருமனான் அல்லவோ சக்தியானவர் நம்மை விட்டு இது போட்டார். சக்தியில் என்றால் உலகம் சென்று நான் படியளக்க முடியாது, மக்களுக்கு வரம் கொடுக்க முடியாது. அப்படி என்பதற்காக கோபத்தால் ஓடினார். அந்த பெருமுடைய சிரத்தில் 5 சிரத்தை அந்த சிரமானது கருத்தை பற்றி கொண்டு இந்த அகில மூலமெல்லாம் ஈதிய 14 உலகமும் காடு மேடு மனம் செல்லக்கூடிய அனைத்து இடத்திலும் அலைந்து திரிந்து பசி தனியாமல் இடுகாடு செல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று சுட்டபடும் சுடாபடும் புசித்தம் அவருடைய பசி தனிவில்லை, பித்தாகவில்லை. அந்த சுடுகாட்டில் சென்று சாம்பல் சாம்பல் மாறி நேரியெல்லாம் புசித்தார். பசி தனிவில்லை. பார்த்தேன், என்னுடைய அண்ணா இடத்தில் முறையிட்டேன். அதிகாரி பஞ்சாயத்தன் பாண்டவற்றுடன் லட்சுமி சபேத ஈராவின் கமலஸ் பாதம் ஆயாமா வெண்டை விட்டாடி ஐயா என்னை கேட்க வர சொன்ன உடனே அவள் என்ன செய்தார்? எமது அந்நியாபல லட்சுமி தேவி கரத்தில் இருந்து அந்த சிரமானதுக்கு இறங்க நான் வந்து அறிய எனக்கு பித்து பிடித்து அப்படியே வளைந்து திரிந்து வந்து இடத்தில் அண்ணா தங்கா இப்போது உனக்கு உதவி கொடுக்க எப்படி இருந்தால் உதவி எனக்காக யுகத்தை என்னென்ன யுகம் அண்ணா? கிரேதா திரேதா உபாபரை கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகத்தை 4ஆக பிரித்து ஒவ்வொரு யுகமாக உதிரை கொடுக்கிறேன் என்று சொன்னார். முதல் யுகம் என்ன யுகம் என்று கேட்டேன். இதான் கிரேதா யுகம். கிரேதா யுகத்திலே தேவ அமிர்தத்தால் வருகின்ற விரோதம் அரக்கருக்கு தேவருக்கும் 18 வருடம் நடக்கும். எவ்வளவு ஜீவனம் ஆளுகிறதோ அத்தனை உதிரமும் உமைக்கே என்று சொன்னார். ஏன் அந்த பெருமுடைய சிரமானது கருத்தை பற்றிக் கொண்டு
நானும் அழகாக ஆடி திரிந்து வருகின்ற ரத்தம் மாமிச சிகையெல்லாம் அற்றுப்போய் மண்ட ஓடு மட்டும் என்னுடைய கருத்தில் இருந்தது. தங்கா, இன்று முதல் இது மண்ட ஓடு இல்லம்மா, இதுதான் பெருமுடைய சின்னம், இதுவே எத்தனை யுகமானாலும் உடைய கருத்து விட்டு போகாது என்று தெரிவித்தார். முதலில் கேட்பதற்கு முதல் யுகத்தில் எப்படி கொடுத்தார், இரண்டாவது யுகம் எப்படி என்ன என்று கேட்டேன். இரண்டாவது திரேதா யுகத்திலே நான் ராமனாக பிறந்து தென்னிலையை வாழக்கூடிய ராவணனுக்கும் எனக்கும் 1 2 18 மாதம் யுத்தம் நடக்கும். அந்த 18 மாதத்திலே 72 வெள்ளா சேனாசேனிகள் மணிமம்மா அந்த உதிரமெல்லாம் இந்த பிரம்ம கமலத்தை என்று தெரிவித்தார். மூன்றாவது யுகம் என்ன என்று கேட்டேன். மூன்றாவது யுகம் துவாபர யுகம். துவாபர யுகத்திலே துருபதே நாட்டாளக்கூடிய பாஞ்சால மண்டலுக்கு யாகத்திலே நீ பத்தினி பாஞ்சாலி என்றும் திரௌபதா என்றும் வாழ்ந்து வந்தால் உடைய கணவருடைய பஞ்சமுகம் பஞ்ச பாண்டவராக பிறந்து மணந்து நீ வாழ்கின்ற பொழுது என்னுடைய அம்மான் கம்சனை கொள்வதற்காக என் அம்மான் ஏற்படுத்திய சிறசாலிலே ஆவணி மாதம் அஷ்டமி தேதி நள்ளிரவிலே புதன்கிழமை நள்ளிரவன்றி நான் அங்கே பிறந்து ஆயர்பாடியிலே வளர்ந்து கௌரவர்கள் 100 பேர்கள் பாண்டவர்கள் 5 உன்னுடைய தபால் கொடுப்பதற்காக அங்கிருந்து ஒரு பலாகனியை கொண்டு வருவேன். அந்த பலாகனியை கொண்டு வந்து கௌரவர்கள் பாண்டவர்களுக்கும் இருவருக்கும் ஓர் பலாகனியால் வருகின்ற விரோதம் 18 நாள் பாரத போர் நடக்கும். அந்த பாரத போரிலே 18 அக்ரோடி சேனாசேனிகள் மடி போகின்றது. அத்தனை உமைக்கே தங்க என்று தெரிவித்தார். ஆகட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தேன். 3 யுகம் கொடுத்து விட்டார். கால்கள் எல்லாம் வலிக்குது. பேச்சுக்கொண்டே வந்தோம், சூழ்ந்து விட்டது. எங்கேயும் போக முடியவில்லை. அண்ணா முகம் எனக்கு தெரியவில்லை, என் முகம் அண்ணாவுக்கு தெரியவில்லை. அண்ணா ஓர் இரவு இந்த இடத்தில் தங்கிவிடலாம் என்று தெரிவித்தேன். ஓர் இரவு தங்கலாமா? இங்கே மாசு ஒரு முறை தங்கலாமா? முடியாது. அப்படி தங்கிவிடலாம் என்று தெரிவித்தேன். இருவரும் தங்கினோம். கீழ்திசை கீர்த்துள்ள பூமியை கீழே விட்டார். பரிதின் வழி பாதையில் விழ பாதை தெரிகிறது. அண்ணா பாகலாம் என்று தெரிவித்தேன். புறப்பட்டார் அண்ணா. அண்ணா நெல்லுங்கள் அண்ணா, இந்த தங்கையும் தாமோதரனும் ஓர் இரவு இங்க தங்கியிருக்கின்றோம். பிறப்பதான் கலியுக காலம். பிற்காலத்தில் யாரு காய்களும் தெரியுமா? இந்த இடத்துக்கு பெயர் சுட்டுங்கள் அண்ணா என்று தெரிவித்தேன். இந்த இடத்தை பாருமா எப்படி இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்தால் குன்றாகவும் குகையாகவும் மலையாகவும் மதுவாகவும் தாயமுத சூழ்ந்த இடமாக இருந்தது. அந்த தாயமுத சூழ்ந்த இடத்திலே அண்ணன் தாமோதரனும் இந்த தங்கையும் தங்கிய இடம் அதிலே தங்கா, நீ எப்போது தாயனூரா என்று தெரிவித்தையோ மக்கள் எல்லாம் உன்னை தாயனூரா என்றும் வழிபடுவார்கள் என்று உரைத்தார். புறப்பட்டோம். பாலாவின் வந்தோம். மலையனூர் ஏரிக்கார மீதே பேசிக்கொண்டு வந்தோம். ஏரிக்கரையா முடிவெடுத்தது. இடுகாடு என்று செல்லக்கூடிய சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் வந்து தங்கா இந்த இடத்த பாரு, உங்களுக்கு சௌகரியமா பாரு, விடுந்து தங்கி விடுகிறார் பாருங்க. பார்த்தா பிள்ளைகளெல்லாம் அண்ணா எனக்கு பொருத்தமான இடம். இந்த இடத்துல தான் நிறைய பிணங்கள் வரும். சுட்டப்பணம், சுடாப்பணம், வெந்தப்பணம், வேகப்பணம் அனைத்துமே வரும். இவ்விடத்திலேயே அமர்ந்து அந்த பிணத்தெல்லாம் பிடுங்கி தின்று என்னுடைய பசி தீர்த்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்து, தங்கா இந்த மயானத்தில் நிற்க வேண்டும் என்றால் நீ எப்படி அமர போகிறாய் என்று கேட்டார். அந்த மயானத்திலேயே அண்டத்துக்கு பிண்டத்துக்கு சர்வமயமாக மயானத்திலேயே மயான காலியாக நின்று எமது அண்ணா என்னை பார்த்து 5 நடிகை பயந்து போய்விட்டார். தங்கா ஐயோ பார்த்து பயமா இருக்குதுமா. பிறப்பது கலியுக காலம். மாநில மக்கள் யாராகிலும் வருவார்களா? காலா கருப்பன் கொண்டு வருகிறா? கிட்ட வரமாட்டார்கள். அம்மா நீ இப்படி தங்கக்கூடாது என்று தெரிவித்தார். எப்படி தங்க வேண்டும் என்று தெரிவித்தேன். நீ அந்த பிரிந்த குழந்தையாக சின்ன சின்ன குழந்தையாக இந்த மேல் மலையனூர் அரைக்கரை ஓரத்திலே தீண்டமுள் அதிவாரத்திலே பேரிச்சு விட செல்லக்கூடிய நீடிக்கப்பட்ட அதிவாரத்திலே நீ குழந்தையாக அழுது கொண்டு இருந்தால் மீன் பிடிக்க மீனவர்கள் வருவார்கள். உன்னை கண்டெடுப்பார்கள். உனக்கு கண்டெடுத்து உனக்கு பெயர் சுட்டுவார்கள். அங்க இருந்த குழந்தைக்கு என்ன பேரு சொல்லி மாற்றி
மலையனூர் அங்காடி. மணிக்கொண்டம் அதுல அப்படி அங்க இருந்த குழந்தைக்கு மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இருந்த குழந்தைக்கு அங்கம்மா என்று பெயர் சுட்டினார். என்ற பெயரோடு 4 மேனி பொய்து வருவனாக மீனவர் பார்த்து அவள் வந்த உடனே என் கணவரோடு என்னை சேர்க்க வேண்டும் என்பதற்காக எமது அண்ணா ஓடி வந்து என்ன செய்தார்? அவர் கருத்தில் இருக்க சக்கரத்தை எடுத்து அந்த மேல் மலையர் ஊரிலே ஒரு சுறாமீனாக மாற்றி விட்டாராம். அப்படி மாற்றி விடுகின்ற போது அந்த சுறாமீனானது வருவோரும் போவோரும் அனைவருமே அடித்து பயந்து போன மீனவர்கள் யார் ஒருவர் இந்த மீனை கொள்ளுகின்றார்களோ அவருக்கு என்னுடைய வளர்ப்பு மகள் அங்கமாக கொடுக்கிறோம் என்று நாடு முழுவதும் படைசாத்து இதை கேள்விவிட்ட சிவபெருமான் மீனவர் குலத்திலே தாண்டமூர்த்தியாக பிறந்து ஓடி வந்து அந்த மீனை கொன்று என்னை மனமடித்தார். மனமடித்த உடனே அப்போதான் மீனவருக்கு நாங்கள் யார் என்பது சக்தி சிவனாக சுயகாட்சி கொடுத்தோம். அப்படி வளர்த்த உடனே பார்த்தார்கள் மீனவர்கள், அம்மா நீ தெய்வமா குழந்தை என்று தானே பார்த்தோம். அடித்திருப்போம், திட்டிருப்போம், பேசியிருப்போம், மதித்திருப்போம், ஜீவனாக செய்திருப்போம். இதெல்லாம் பாவம் அல்லவா? இதற்காக பூஜை புனஸ்காரம் என்று அவர்களே ஓடி வந்து கேட்பார்களாம். அங்க கேட்கின்ற போது அந்த பூஜையை எமது அண்ணா எப்படி வந்து வாங்கி கொடுத்தார்? அப்ப எங்க அண்ணன் இல்லாத வேலை நடக்காது. எந்த வேலை இருந்தாலும் எங்க அண்ணன் தான் அந்த பூஜை எப்படி வாங்கி கொடுத்தார்? மாசி ஒரு மாதம் மக நட்சத்திரம் அமாவாசை அன்று இடுகாடு செலவுடைய சுடுகாட்டிலே அவரை, துவரை, சோளம், மொச்சை, கேவருக்கு, திணை, ராகி, சமைச்ச பொருள்கள், சமைக்காத பொருட்கள், கொள்ளு, கொழுக்கட்டை இதெல்லாம் கொண்டு வந்து இந்த மலையிலே மீனவர்கள் மாசி ஒரு மாதத்திலே அமாவாசை என்று உனக்காக கொட்டுகின்ற கொள்ளை அப்படி மயான கொள்ளை இந்த கொள்ளை ஏற்றி நீ வாழ வேண்டும் என்று தெரிவித்தார். ஆகட்டும் அண்ணா என்று தெரிவித்தேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு மட்டும் பூஜை கொடுத்த போதுமா? என் கணவருக்கு ஒரு பூஜை வேண்டும் என்று கேட்டேன். நீ ஏன் சொல்றேன்னா, அக்கா தங்கைகள் தாய் வீட்டுக்கோ, அண்ணன் வீட்டுக்கோ, தம்பி வீட்டுக்கோ போவாங்க. சென்ன உடனே ஏதோ கலெக்ஷன் வந்துருச்சு, அக்கா வந்துட்டாங்க, இதாம்மா ஒரு சேலை தந்துக்கிறோமா, என்னால் முடிஞ்சுது, கட்டி போகாமா அப்படின்னு சொல்லுவார்கள். கட்டி வருதுங்களா? அவங்க சொல்லிட்டான் கட்டி போறீங்க. வேணாண்ணா. ஏமா என்ன வர நல்ல போடுறதாம்மா தந்துக்கிறேன். வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு நினைச்சு போடு. அடே கணவருக்கு துணி வேணுமா? சரி போயிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டோ வேட்டி ஷர்ட்டோ எடுத்துட்டு வந்து 2 பேருக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்மா. துணியை கட்டி போயிட்டு வாங்கம்மா. நல்ல மாதிரியா கட்டி போலாமா? போகக்கூடாதா? கட்டுவாங்கன்றியா? இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. வேணாண்ணா. ஏமா நாங்கள் புது துணி கட்டி போனோம், வீட்டில் போனோம், குழந்தை கழியும். எப்படி ஆத்தா வீட்டிலேருந்து ஏமாத்தின்னு பார்த்த பேர் யாரால இதெல்லாம் எல்லாம் என்னாலே. அப்படி அம்மா அண்ணன் இடத்துல எப்படி ஏமாத்தினோ அதை பண்ணி என் கணவருக்கு பூஜை வேண்டும் என்று கேட்டேன். மாசி மாதம் அமாவாசை என்று உனக்கு சொல்ல என்றால் ஒரு நாள் முன்னால் சிவனுக்காக ஒரு ராத்திரி, அதுவே மகா சிவன் ராத்திரி. அடுத்த மாசம் புரட்டாசி மாதத்திலே 9 ராத்திரி சுக மாங்கலி பெண்களுக்கு நவராத்திரி.
அப்படி நவராத்திரி சிவராத்திரி என்று ஒரு விழாவை கொண்டாடினார் எமது அண்ணா. இதெல்லாம் வந்து போதாது. இந்த பூஜை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமான பொருள் வேண்டும். என்ன பொருள்? அதுதான் நரபலி வேண்டும் என்று கேட்டேன். யாரா கொடுப்பார்களா? யமன காய்கறி 8 7 10 பேத்து கூட செத்து போய் சின்னமான் சார் விட்டு இடையில ஒரு குழந்தை யார் கொடுப்பது? கொடுக்குறீங்களா இல்லையா? நானா எடுத்துக்கிட்டான் வாய் தருங்கம்மா. எனக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்கிறேன். கொடுக்க முடியாது எனக்கா? நீ என்ன கொடுப்பது? நானா எடுத்துக்கிற மாதிரி எப்படி தங்க? 4448 வியாதிகள். ஒவ்வொரு மனிதனுக்கு 4448 நாடி நரம்புகள். ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்குது. உன்னை அன்னை அவன் நிந்தனை செய்கிறானோ, எவன் வணங்கம் அனுக்கின்றானோ, அக்கா தங்கிக்கு எவன் சீரியல் இல்லையோ, தாய் தந்தைக்கு யாரும் அண்ணன் போஜனம் போடவில்லையோ, கூட்டம் கூட்டாளி துரோகம் எவன் செய்கிறானோ, பங்காளி துரோகம் எவன் செய்கின்றானோ, என்ன இப்படி நான் ஒரு கிராமத்தில் இருந்து எவன் கொடுமைக்கார பாவியா இருக்கிறானோ அப்படியா கொண்ட பாவி கொடூரமான பாவி வைத்திர பார்த்து ஒரு அழகு வாழ்ந்த பிள்ளை கசப்படிக்கல அப்படி அப்படி எவன் துரோகம் செய்கின்றானோ அந்த கொடூரமான பாவி வைத்திர பார்த்து ஒரு அழகு வாழ்ந்த பிள்ளையை நான் பிறகு செய்கிறேன். அவனுக்கு அந்த குழந்தை வாழக்கூடாது. ஏதாவது ஒரு நோயை கொடுத்து நீயா பார்த்து எடுத்துக்கோ. அதை எடுத்துன்னு வந்து எரித்த சாம்பலிலேயே உருவெழுதி உனக்கு வருடம் மேல் மலையனூரில மயான கொள்ளை நடக்கும் என்று சொன்னார். எங்க நடக்குதோ இல்லையோ மயான கொள்ளை கண்டிப்பா ஒரு பிணம் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது மேல் மலையனூரில். அப்படி 7ஆம் உற்சவத்திலேயே நான் வளம் வர வேண்டும் என்றால் அண்ணா எனக்கு 60 அடி பாடத்தேர் என்றால் அன்றே தப்பனிடுவார்கள். நான் வளம் வந்த உடனே கழிச்சிடுவாங்க. 60 அடி உயரத்திலே இன்றும் வருஷம் புது தேர் பாடத்தேர் வேறு மலையிலே நடக்கின்றது. அப்படி வந்தவுடனே இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்படி அமர வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த இடுகாடு தலைவருடைய சுடுகாட்டில் அமர வேண்டும் என்றால் 32 பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த 32 பிள்ளைகளும் வடக்க வாயற்படிலே முன்காவலாக பிறப்பார்கள். தங்க தெரிவித்தார். ஆகட்டும் நான் என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த மேல் மலையிலே எப்படி அமர வேண்டும் என்று கேட்டால் நீ அருவமாக அமர வேண்டும். அருவம் என்றால் அருவம் என்றால் அருவம் என்றால் உருவம் இல்லாது. உருவம் இல்லாது என்றால் புற்று புற்றாக அமர வேண்டும் என்று தெரிவித்தார். பிறப்பதோ கலியுக காலம். இந்த கலியுக காலத்தில் நான் மண்ணாக என்ன மதிப்பார்களாம், என்ன போட்டு மிதிப்பார்களா? நீ என்னமா அப்படி இருக்க போகிறா? அந்த அருவத்துக்குள்ளே நீ அறவமாக குடிபெற வேண்டும். பாம்பு என்றால் படியே நடுங்கும். உன்னை பணிந்தோர்க்கு வினையகத்தை வேம்பாக உன்னை யார் பகைக்க நினைக்கின்றார்களோ உன் பகையை முடித்துக்கொள் என்று தெரிவித்தார். அப்படி இந்த மேல் மலையனூரிலே பூமியை கீறி புத்தாக செலவழித்து புத்திக்குள்ளே 5 நாகராக பூங்காவனத்தாய் என்றும் மேல் மலையனூரா என்றும் ஐயனக்காரை என்றும் 1000 ஓர் அவதார அப்படி 1008 அவதாரத்திலே ஓர் அவதாரம் இந்த கிராமத்திலே இந்த கிராமத்திலே அமர்ந்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியர்களுக்கும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் ஆள் போல் அழைத்து அருகு போல் வேறுண்டி
சுக சேமத்துடன் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் இந்த மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இந்த மாரியம்மன் அருள் பாவிக்கின்றேன். நமது அண்ணா தெரிவித்த அனைத்து எனக்கு உயிர்படை கொடுத்து விட்டார். ஆனா இருந்தாலும் பசி தீரவில்லை. இன்னும் என்னுடைய பசி அடங்க வேண்டும் என்றால் என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா!